ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாழைக்காய் வறுவல். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. வேண்டான்னு சொல்லாமல் ரச சாதத்துக்கு இதை தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேன். வாழைக்காய் எடுத்துகிட்டு முன்னாடி இருக்கிறதும் பின்னாடி இருக்கிறதும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற தோலை மட்டும் நல்லா துருவி எடுத்துருங்க. சீவி இந்த மாதிரி சீவி எடுத்துகிட்டு நம்ம இப்போ இருக்கிற பீஸை நான் லென்த்தாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, தண்ணியில் போட்டுட்டு இப்போ எடுத்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்மளே இந்த மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிட்டோமா அந்த மாதிரி இருக்கும். நம்ம சும்மா ரச சாதம் செய்கிறோன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வா, பார்த்தீங்களா, அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை தண்ணியில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஓரளவுக்கு நல்லா இதில் எண்ணெயிலே பாதி காய் முக்கால் காய் வெந்துடணும். அந்த லெவலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போடும் போது இருக்கிற வெயிட்டை விட எடுக்கும் போது வெயிட்டே இருக்கக்கூடாது சுத்தமாக. அந்த லெவல் ரொம்ப இது பண்ணிடாதீங்க, முறுமுறுன்னு போயிடும். இந்த மாதிரி இந்த லெவலில் எடுத்துடுங்க. இப்போ நம்ம இன்னொரு பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொடியாக நறுக்குன கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்குன பூண்டு, ஒரே ஒரு 2 பூண்டு தான் நான் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி இதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு கைவிடாமல் கொஞ்சம் கலந்து விடுங்க. இப்போ பெரிய வெங்காயம், ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை பொடுசாக நறுக்கி இதில் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுடுங்க. போட்டுட்டு கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுடுங்க. போட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா பரட்டி விட்டுடுங்க. இப்போ தக்காளி, ஒரு சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுடுங்க. போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக விடுங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் தண்ணி, கொத்தமல்லி தழை போட்டுட்டு இது வேகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வைங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மூடி வைங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். அதெல்லாம் அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா ட்ரை ஆகிருக்கும். பார்த்தீங்களா, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம பொரிச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா வாழைக்காய், அதை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு எல்லா பக்கமும் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் பரவுற மாதிரி நல்லா கிளறி விட்டுடுங்க. பார்த்தீங்களா, பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. வா, இப்போ நம்ம இது முக்கால் வேகல் தான் வாழைக்காய் வெந்திருக்கு. இப்போ இன்னும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விற்றுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு ஒரே ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். வா, செம்ம சூப்பரான வாழைக்காய் ரசம் சாதம் இந்த மாதிரி செய்யும் போது இந்த மாதிரி வாழைக்காய் வறுவல் செஞ்சு கொடுத்து அதை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், விடவே மாட்டேங்க. வா, செம்ம சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.